ஹாய் மக்களே, இன்னைக்கு மேக சந்தேசம் எபிசோடு பார்க்கலாம். அபூர்வா தாராக் ஃபோன் பண்ணி என்னம்மா உன்னோட கல்யாண விஷயம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்க, எங்கே ஆண்டி, அவரோட மனசில் அந்த பூமி தான் இருக்கா, தோ இப்போ கூட மெசேஜ் அனுப்பி அவரோட பதிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னுமே படிக்காமல் இருக்காரு ஆண்டி அப்படின்னு சொல்ல, நீ இப்படியே தான் காலம் ஃபுல்லாக கழிக்க வேண்டியதாக இருக்கும். நீ என்ன பண்ணுறனா, முதல்ல அந்த சாரதா வீட்டுக்கு போய் அவள் வாயை அடைக்கிற, அவ வாயாலேயே பூமியை இனிமே இந்த வீட்டு பக்கம் வர வேணான்னு சொல்ல வைக்கிற, அப்போ தான் நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போக முடியும். அது மட்டும் இல்லை, முதல்ல அவன் மனசில் இருந்த அந்த பூமியையும் நம்ம எடுக்கணும், அதுக்கான முயற்சி நீ பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போவே போகிற ஆண்டி, நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தாரா அங்கே போகிறா. பூமி இங்கே ஆஃபீஸுக்கு கேரட் அல்வாவோட வந்திருக்கா. வாட்ச்மேன் தடுத்து நிறுத்த, நான் தாரா வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு இவ சொல்ல, அவர் போய் தாரா வந்திருக்காரு சார் அப்படின்னோடனே, நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு ககன் சொல்கிறாரு. வாட்ச்மேன் வந்து சொல்ல, வாட்ச்மேன் கிட்ட பைசா கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ பூமி வந்திருக்கேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்ல, பூமி வந்திருக்காங்க சார் அப்படின்ன உடனே உள்ளே அனுப்புன்றாங்க. இவ உள்ளே போய் உட்கார்றா. எதுக்காக வந்த, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு லேப்டாப்பை நோண்டிகிட்டே கேட்க, பூமியை அமைதியாக உட்காந்துருக்கா பதில் பேசாமல். அப்புறம் பூமியை பார்த்து, சொல்லு எதுக்காக வந்திருக்க அப்படின்ன உடனே, நீ லேப்டாப்பே பார்த்துக்கிட்டு கேட்டுட்ருக்கியா, ஒரு வேளை லேப்டாப் கிட்ட தான் கேட்குறியோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவள் குசும அந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. சரி சொல்லு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, நானாக வரல, கேரட் அல்வாவை எடுத்துகிட்டு வர சொன்னீங்களாமே, அதனால தான் வந்தேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அத்தையை ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்றா. உன் கேரட் அல்வாலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ககன் சொல்ல, உங்களை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும்ன்றா. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமா அப்படின்னு பூமி சொல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ககன் கேட்குறாரு. என் அப்பா அபூர்வாவை முதல்ல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அம்மாவோட சாவுக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் அவர் மனசில் வந்துச்சு. கூடிய சீக்கிரத்தில் அது உண்மை தெரிய வந்துச்சுன்னா அந்த அபூர்வா என் வீட்டிலே இருக்க மாட்டா, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்ல, அந்த கனவெல்லாம் காணாத, அந்த கனவெல்லாம் நனவாகும். சரி நீங்கள் இப்போ இந்த அல்வாவை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்க, எனக்கு தேவையில்லை, என் அம்மா சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவர் சாப்பிடும்போது மிளகாவை எடுத்து வெளியில் வைக்கும்போது இவ ஏதோ உசுப்பேற்றி விட அந்த பச்சை மிளகாவெல்லாம் எடுத்து சாப்பிட்டுறாரு. அவரால் தாங்க முடியல, கத்த ஆரம்பிச்சிடறாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் தண்ணி எடுக்கும்போது அந்த மண் குடம் வந்து விழுந்து உடஞ்சிடுது. பூமியோ சரி இந்த அல்வாவது சாப்பிடுங்க அப்படின்னு தூக்கிட்டு அவள் போக, அந்த தண்ணியில் காலை வச்சு சறுக்கி ககன் மேலே விழுந்துடுறா. ககன் அந்த காரத்தில் கத்த, இவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிஸ் பண்ணிடுறா. இங்கே சாரதா வீட்டுக்கு தாரா வந்து சாரதா கிட்ட சொல்கிறா, அந்த பூமி இனிமே இந்த வாசப்படி மிதிக்கக்கூடாது, இந்த வீட்டில் உங்கள் சப்போர்ட்டு தான் அவளுக்கு இருக்கு. கேபியை வச்சு சாரதாவை குத்தி காட்டுறா. அதுக்கப்புறம் வீடியோவை காட்டி, இந்த வீடியோ காட்டினா ககனுக்கு நேர போகிற ஆபத்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பயமுறுத்துறா. அவள் இந்த வாசப்படி மிதிச்சா இந்த வீடியோ ககனோட ஃபோனுக்கு போகும் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போதே, அத்தை அப்படின்னு பூமி கூப்பிட்டுட்டே வர, அவள் வரா பாரு, அவள் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க விடாமல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிக்கிறா. அத்தை இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்ன சமைச்சிங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சோஃபாவில் உட்கார்றா. பூமி இனிமே இந்த வீட்டுக்கு வர வேண்டாமா அப்படின்னு சாரதா சொல்ல, என்ன ஜோக் பண்ணுறீங்களா, எனக்கு சிரிப்பே வரல அப்படின்னு இவ சொல்ல, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், வெளியில் போன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, யார் உங்களை இப்படி பேச வைக்கிறாங்க அப்படின்னு பூமி கேட்க, யாரும் இல்லைம்மா, நானே தாம்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, ககன் மாமா இப்படி பேசும்போது கூட நான் கஷ்டப்பட்டது கிடையாது, ஆனால் நீங்கள் என்னை எப்போவுமே மகளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மேலே அலாதி பிரியம் எனக்கு, நீ வர வேண்டான்னு சொன்னாலும் நான் வந்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போகிறா. உங்களை இப்படி பேச வச்சவங்களே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா. அபூர்வா கிட்ட போய், நீ செய்கிறது சரியில்லை சித்தி, மற்றவங்க மூலிமா எதுக்கு என்ன டார்கெட் பண்ணுற, அப்படி என்ன தான் சொன்ன எங்கள் சாரதா அத்தை கிட்ட அப்படின்னு கேட்க, என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்த உங்கள் அப்பாவையே என்னை சந்தேகப்பட வச்சுட்டல்ல, அதனால தான் உன் மேலே பாசமாக இருக்கிற உன் அத்தையை வச்சு உனக்கு செக்கு வச்சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அபூர்வா அந்த சைடு போக, பூமிக்கு கால் வருது சிஐ கிட்டேருந்து, உன்னை பார்க்கணுமா, மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்புகிறாரு. இதை ஒட்டு கேட்ட நக்ஷத்ரா ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. அபூர்வாவோட சாம்பிள் சீக்கிரமாக கொண்டு வாமா, இல்லைன்னா லேட் ஆகிட்டே போச்சுன்னா கேஸ் டிலே ஆகுமா அப்படின்னு சிஐ சொல்கிறத கேட்டுட்டு நக்ஷத்ரா ஓடி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறா. சரி பேபி, அவள் எப்படி தான் என் சாம்பிளை கலெக்ட் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தலை ஃபுல்லாக துணியால் மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாஸ்க்கு, க்ளவுஸு, சாக்ஸு, ஷூஸு எல்லாத்தையும் போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறன்ற பேர் வழியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சரச்சந்திரா, எதுக்கு இந்த வேஷம் அப்படின்னு
கேட்க நைட்டு ஏசியால் எனக்கு ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சுங்க, டஸ்ட் அலர்ஜிலாம் வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் சரி, எதுக்கு ஷூ போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்க என் ஃப்ரெண்டு கூட நான் காட்டுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருந்த பூமி பார்த்து யாரை கொலை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு அபூர்வா கேட்க இல்லை ஹண்டிங்க்கு போனால் கூட அது க்ரைம் ஆகிடும் சித்தி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. என்னை நம்பினா நம்புங்க, நம்பலைன்னா போங்கன்னு சொல்லிட்டு அபூர்வா போக ஆமாம் எதுக்கு இந்த வேஷம்? ஓ டிஎன்ஏ சாம்பிளுக்கு பயந்துக்கிட்டா இப்படியெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பயந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சவுண்டாகவே இந்த பூமி பேசுகிறத சரச்சந்திரா கேட்டுக்கிட்டு அமைதியாக போயிடுறாரு. சாரதா நடந்ததெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்க பூரி வந்து கேட்குறா எதுக்கு அழுவுற அப்படின்னு கேட்க என் வாயாலேயே நான் பூமியை இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டேன்டி அப்படின்னு சொல்ல நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கேன், அதுக்கு எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு கேட்க எல்லாம் என் கர்மம் அப்படின்னு அழுவுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.